இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய சட்னி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் மெலிசா 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டுங்க தோலோட, கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கல் உப்பு, வறுத்த வேர்க்கடலை. இதாங்க இந்த சட்னிக்கு தேவை. செம்மையாக இருக்கும். இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி வந்து குழம்பு வைக்கிற டைம் இல்லைன்னா சட்டுன்னு இது கை கொடுக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உளுத்தம்பருப்புங்க, அது செவந்து வரட்டும். பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நம்ம நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இந்த கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இது அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டேங்க வெங்காயத்தை நல்லா ஆற வச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கப் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இது நல்லா உப்பு வதக்கும் போது நம்ம போட்டோம் சரியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து நல்லா மையமையாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சட்னி நல்லா மையமையாக அரைச்சிட்டு வந்துடுச்சுங்க. இது தாளிக்க கூட தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு அழகுக்காக நம்ம தாளித்து அது தலைமையில் கொட்டலாம். ஒரு குட்டி கடாயை வச்சாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்பு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த மிக்சிலேருந்து இது கொதிக்கலாம் வைக்க தேவையில்லைங்க. அவ்வளோதான். சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி தயாராகிடுச்சுங்க. நம்ம சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு இப்போ சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா சுட சுட தட்டில் இட்லியும் வச்சாச்சு. ஒரு 2 தோசை கல் தோசை சுட்டு வச்சாச்சுங்க. இதுக்கு வந்து சூடாக நம்மளோட வெங்காய சட்னியும் வச்சாச்சு. ராத்திரிக்கு டின்னர் சூப்பரான வெங்காயோட சட்னியோடு முடிச்சிட்டோம். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. இதேமாரி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.